ಟು ಬಹಾನಿಬಾಜ್ ಸೋಮವಾರದಿಂದ ಶುಕ್ರವಾರ ಸಂಜೆ 8 ಗಂಟೆಗೆ ನಿಕ್ನಲ್ಲಿ. Watch full episodes on Jio Hotstar. இப்ப நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்டர் ஸ்கூல் சைக்கிள் காம்படிஷன். இப்போ நான் உங்க எல்லாருக்கும் மறுபடியும் ஒன்னை ஞாபகப்படுத்துறேன். இந்த ரேஸ் 30 நிமிஷம் நடக்கும். இந்த ரேஸ் ஸ்கூல்ல ஆரம்பிச்சு மறுபடியும் ஸ்கூல்லயே வந்து முடியும். இந்த ரேஸ்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு அற்புதமான டிராஃபியும் 1 இயர்க்கான ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்கும். உங்க சீட்டோட எட்ஜில வந்து உட்கார்ந்து இந்த ரேஸை எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சிவா அவன் காம்படிஷனுக்காக போயிருக்கான். அவனை டிஸ்டர்ப் பண்ணாம இந்த ரூமை க்ளீன் பண்ணிடலாம். என்ன பண்ற நீ? ஆமா, என் தலைமையில என்ன இருக்கு? காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. பீம் சிங், இந்த ரூமை சுத்தம் பண்ண வந்தா நீ என்ன பண்ணி வச்சிருக்க? இங்க பாரு, நீ இதை இன்னும் அழுக்காக்கி வச்சிருக்க. நீ அங்க இருந்து ஆரம்பி, நான் இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த போட்டி ரொம்ப அற்புதமா போய்கிட்டு இருக்கு. போட்டியாளர்கள் இப்ப 2வது ரவுண்ட்ல இருக்காங்க. இது ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. இப்ப முதல் இடத்துல வரது அமர், 2வது இடத்துல வரது எத்தன், 3வது வரது நம்ம சிவா. வாவ், அற்புதமான ஸ்டண்ட் அது. அச்சோ, என்ன விழுந்துச்சு? இத முதல்ல எடுத்து வைக்கணும், இல்லனா பாட்டி வந்து திட்டுவாங்க. என் தலை சுத்துதே, அடி மேல அடியா விழுது. எனக்கு கண்ணு வேற தெரியல. பாட்டி காப்பாத்துங்க. என் தலை முடிஞ்சது முடிஞ்சது. பீம் சிங், நீ ஒரு வேலைக்கும் லாய்க்கு இல்லைன்னு நிரூபிச்சுட்ட பாரு. என் தலையில இடி மாதிரி அடி விழுந்துருச்சு. அட, இது என்ன புதுசா இருக்கு? இப்ப அமோனை மீட் பண்ணி எத்தனை முன்னாடி போயிட்டாரு. சிவா இன்னும் 3வது இடத்துல தான் இருக்காரு. அடடா, என்னது? அமான் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாரு. சிவா இப்ப 2வது இடத்துக்கு முன்னேறி இருக்காரு. இப்ப யாரு முன்னாடி வர போறா? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சவங்க இல்ல. வாவ் வாவ் வாவ், உண்மையிலேயே அது ஒரு அற்புதமான ஸ்டண்ட் தான். இதோ இது நம்ம சிவாவோட அட்டகாசமான ஸ்டண்ட். இது அதை விட டிஃபிகல்ட்டான ஒண்ணு. கம் ஆன், ஓ மை காட், இதுல 2 பேர் வெளியேறிட்டாங்க. இப்போ ஒரு கடினமான போட்டி போய்கிட்டு இருக்கு. ஏத்தனுக்கும் நம்ம சிவாவுக்கும் நடுவுல. வாவ், ஆன் ஏர்ல ஒரு சூப்பரான ஸ்டண்ட். இது உண்மையிலேயே யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. இந்த ஸ்டண்ட் மூலமா சிவா முன்னேறி போய்கிட்டு இருக்காரு. இந்த பாக்ஸ் என்ன இவ்வளவு தூசியா இருக்கு? இது கண்ணு கூசுதே. தாத்தா, இங்க வாங்க. எங்க இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. எங்க தாங்க இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வந்து இங்க என்னாச்சுன்னு பாருங்க.
நினைச்சிட்டு முதல்ல பாக்ஸ மூடுங்க. இந்த பாக்ஸ யாரு திறந்தது? இது திறக்க கூடாத ஒண்ணாச்சே. சரிங்க, முதல்ல இது என்னன்னு சொல்லுங்க. கிட்டத்தட்ட போட்டி முடிவோட நிலைமைக்கு வந்துருச்சிருந்தா நாம சொல்லி ஆகணும். இந்த போட்டியில சிவா தன்னோட வேகத்தை அதிகரிச்சு முன்னாடி போயிட்டு இருக்காரு. ஆனா சிவாவை முன்னாடி விடாம எதிர் பட்டைய கிளப்புறாரு. அந்த சின்ன டப்பாக்குள்ள அப்படி என்னதான் இருந்துச்சு? அத நான் திறந்ததுக்கு நீங்க ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க? அட பாக்க சின்னதா இருக்கலாமா, அதால உண்டாகிற பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கும். அப்படி என்ன பிரச்சனை? என்னோட வாழ்க்கையில நான் திரும்பவும் நினைச்சு பார்க்க கூடாத நாள்மா அது. ஆனா இன்னைக்கு அதை மறுபடியும் நினைக்கும்படி ஆயிடுச்சு. அந்த நாள் இன்னும் ஞாபகத்துல இருக்கு. சிவாவோட அப்பா ரொம்ப அர்ஜென்ட்டா என்ன பார்க்க வந்தான். நான் உங்களை ஒரு முக்கியமான வேலைக்காக வர சொன்னேன். என் உயிருக்கு சில பேரால ஆபத்து இருக்கு. நீங்க சிவாவையும் இந்த பாக்ஸையும் பத்திரமா பாத்துக்கணும். முடிஞ்சா இந்த ஊரை விட்டே நீங்க போயிடுங்க. அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க மறைஞ்சிக்கங்க, நான் கிளம்புறேன். அழாதப்பா, கூடிய சீக்கிரம் நான் வந்து உன்னை பார்க்கறேன். நீ எங்க மறைஞ்சிருக்க? எனக்கு அந்த பாக்ஸை நீயே தரியா இல்ல நானே எடுத்துக்கவா? மெடூசா, பாஸ், அவங்க எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க. எத்தனை நாள் ஓடுவான்? சீக்கிரம் வாங்க. ரொம்ப தூரம் அவன் போயிருக்க மாட்டான். ஃப்ரெண்டாச்சே ஒத்துக்குவான்னு நினைச்சேன். ஆனா என்கிட்டயே அவன் வேலையை காட்டிட்டான். அன்னைக்குதான் நான் கடைசியா சிவாவோட அப்பாவை பார்த்த நாள். அதுக்கப்புறம் அவன் திரும்பி வரவே இல்லை. எனக்கு என்னங்க தெரியும் அந்த டப்பாக்குள்ள இவ்ளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு. தெரிஞ்சிருந்தா நான் அந்த டப்பாவை தொட்டு கூட இருக்க மாட்டேன். அங்க ஏதோ டிகோடிங் போகுதே. யாராவது நம்மள ஹேக் பண்ணிருக்காங்களா? இல்ல, ஹேக்கிங்ல இப்படிலாம் நடக்காது. இத வேற யாரோ அனுப்புறாங்க. அட, இது எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இது அதுதான். ஆமா. ஓ எஸ், இத பாத்தீங்களா? லைட்ஸ் ஆன் ஆயிடுச்சு. சீக்கிரம் வாங்க, நம்ம பிரின்ஸ் மேஜரை கூப்பிடலாம். பிரின்ஸ், எங்க இருக்கீங்க? வாங்க. என்ன? லைட்ஸ் யார் ஆன் பண்ணது? யார் ஆன் பண்ணது சொல்லுங்க. கிரேசி ஸ்னேச்சர், ரொம்ப நாளா நம்ம எதிர்பார்த்த விஷயம் இன்னைக்கு உண்மையிலேயே நடந்துடுச்சு. லைட்ஸ் தானாவே ஆன் ஆயிருக்கு. என்ன சொன்ன? லைட்ஸ் தானாவே ஆன் ஆயிடுச்சா? இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. இட்ஸ் இம்பாசிபிள்.
இது எப்படி நடந்துச்சு? அப்படின்னா அவன் உயிரோட தான் இருக்கானா? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவன் திரும்பவும் அந்த பாக்ஸ திறந்திருக்கான். சீக்கிரமா அவனோட லொகேஷனை ட்ராக் பண்ணுங்க. போங்க. வாங்க. பிரின்ஸ், இந்த லொகேஷன் இந்தியாவுல காட்டுது. சார், இந்தியால இது ஒரு சின்ன ஊரா தான் இருக்கு. கண்டுபிடிச்சாச்சு சார். அந்த ஊரோட பேரு வேதா சிட்டி. Well done. போய் அந்த கேஜெட்டை பறிச்சிட்டு வாங்க. லொகேஷனை கண்டுபிடிச்சாச்சு. நாங்களும் இங்க வந்துட்டோம். கேஜெட் கண்டிப்பா இங்க தான் இருக்கு. இப்ப நம்ம உள்ள போய் ஆகணும். லெட்ஸ் கோ. இந்த டாகி மட்டும் கத்துச்சுனா அப்புறம் எல்லாருமே முழிச்சிருவாங்க. நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. அப்புறம் நீ வீட்டுக்கு பின்னாடி போ. இந்த டாகியை நான் பாத்துக்கிறேன். என்ன சொன்னீங்க? அத கண்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். சரி, நான் அமைதியா இருக்கேன். ஹலோ பப்பி, என் கையில என்ன இருக்குன்னு பாத்தியா? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நாங்க பயப்படாம உள்ள போ. ஏன் வெளில நிக்கிற? எனக்கு இத பார்த்தா பயமா இருக்கும். சீக்கிரம் அங்க போய் தேடு. இங்க என்ன இவ்வளவு பயங்கரமான ஆளுங்களா இருக்காங்க? என்ன பண்றீங்க நீங்க? நானே பாத்துக்கிறத. அது இங்கதான் இருக்கு. எஸ், கிடைச்சிருச்சு. 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 ஏன் இப்படி கத்துற? கம் ஆன், சீக்கிரமா போகணும். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. யாருப்பா? யாருப்பா நீ? இங்க என்ன பண்ற? வணக்கம் பாட்டி. சீக்கிரம் வாங்க, இங்க இருந்து ஓடி போனோம். வாங்க. யாரு நீங்கெல்லாம்? யாரு? எங்க எங்க இருக்கீங்க? சிவா, திருடர், திருடர். என்னாச்சு பாட்டி? நீங்க ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? அவங்க உன்னோட அப்பாவோட கேஜெட்டை எடுத்துட்டு தப்பிச்சிட்டு ஓடுறாங்க. அப்பாவோட கேஜெட்டா? என்ன கேஜெட்? சிவா, ஆடெல்லாம் விளக்குறதுக்கு இப்ப நேரமே இல்ல. ரவுண்டு கலர்ல ரொம்ப மினுமினுப்பா இருக்கும் பாடு. அதுல சின்னதா ஒரு ஹேண்டில் கூட இருக்கும் கண்ணா. கெட்டவங்க கைக்கு அது கிடைக்கவே கூடாது. ஓடா கண்ணா, சீக்கிரமா அதை கொண்டு வா.
ஹலோ ரேவா, சொல்லு சிவா. நான் என் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச திருடங்களை சேஸ் பண்ணி போயிட்டு இருக்கேன். நீ ஆதி, யூடி, லட்டு சிங் சார் எல்லாம் கூட்டிட்டு சீக்கிரமா ஊருக்கு வெளியில இருக்கிற ரோடுக்கு வந்துரு. சீக்கிரம். ஓகே சிவா, நாங்க அங்க வந்துடுறோம். யார் இந்த பையன்? இவன் நம்மள தான் ஃபாலோ பண்றானா? நல்ல வேலை, கல்லு தான் விழுந்தது. நான் கீழே விழல. சார் எங்க சார் போனீங்க? சார் கீழே என்ன சார் பண்றீங்க? சார் மேல வாங்க சார். கான்ஸ்டபிள், என்ன எப்படியாவது காப்பாத்தியா? சார் வாங்க. அம்மா. ஓ நோ, பாறைகள்லாம் ரோட்ல விழுந்து கிடக்கு. இந்த பையன் இங்கேயும் வந்துட்டான். மெடுசா மேடம், அந்த பையன் நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இங்க வரைக்கும் வந்துட்டான். ஒரு சின்ன பையனுக்கு போய் பயப்படுவியா? போய் அவனை முடி. சின்ன பையா, திரும்பி போயிடு, இல்லைன்னா இங்கேயே உன் கதை முடிஞ்சு போயிடும். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. போய் அவனை புடிங்க. லட்டு சிங் ஏரியாவிலேயே திருட்டா? சின்ன பையன் கிட்ட போய் இப்படி மோதுறியே, என்ன மாதிரி ஒரு பலசாலி கிட்ட மோதிப்பா. ஜிம்பாடி. இந்த லட்டு சிங் ஓங்கி ஒரு அடி அடிச்சான்னா அது 1.25 டன் வெயிட் இருக்கும். ஜாக்கிரதை. கமான் கமான், பஞ்ச் மீ. மோதி பாரு, மோதி விளையாடு. சின்ன பையனை அடிச்சு விளையாடுற. இப்ப வா என்கிட்ட.
பேச்சு பேச்சா இருக்கும் போதே அடிச்சிட்டா. நல்ல வேலை Dress கலையில. சிவா நான் வந்துட்டேன். நில்லுங்க லட்டு சிங் சார், நீங்க போக வேண்டிய அவசியமே இல்ல. அவங்கள தான் பாத்துக்க நம்ம சிவா அங்க இருக்கான்ல. ஆமாமா, சிவாவே எல்லாரையும் கவனிச்சுக்குவான். நான் இங்க உட்காந்து வேடிக்கை பாக்குறேன். ஆண்டி, நான் லேடிஸ்க்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்கறவன். நான் உங்க கூட ஃபைட் பண்ண விரும்பல. ஏன் பயந்துட்டியா என்ன? இல்ல, எனக்கு பயம் இல்ல. என் கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஐயோ, தாத்தா, நாங்க அவங்கள பிடிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணோம். ஆனா அவங்க தப்பிச்சிட்டாங்க. அதனால நாங்க இங்க திரும்ப வந்துட்டோம். லட்டு சிங், இன்னைக்காவது நீங்க ஏதாவது ஒரு வேலையை பண்ணுங்க. எப்ப பாரு ஏன் சிவாவோட உதவியை கேட்டுதானே நீங்க வரீங்க. ஆனா இன்னைக்கு அவனுக்கு உங்களோட உதவி தேவைப்பட்டிருக்கு. ஆனா நீங்க அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எல்லாது நான் வந்து என்னன்னா, ஐ அம் சாரி பாட்டி, வெரி சாரி. நடந்தது ஏதோ நடந்துருச்சு. ஆனா ஏதாவது பண்ணி அவங்கள நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அந்த கேஜெட் அவங்க கையில இருக்கவே கூடாது. தாத்தா, அப்படி அந்த கேஜெட்ல என்னதான் இருக்கு? எதுக்காக நீங்க எவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? எனக்கு அதை பற்றி பெருசா எதுவுமே தெரியாது கண்ணா. எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் அந்த கேஜெட்டை வச்சு உங்க அப்பா ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அதை கெட்டவங்க அடையணும்னு முயற்சி பண்ணாங்க. இப்போ அவங்க கைக்கு அது கிடைச்சிருச்சு. அது பெரிய பிரச்சனையா உண்டாகும்பா. ஆனா ஆதாரமே இல்லாம நாம அவங்கள எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? ஐ திங்க் அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்க சண்டை நடந்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு போன்ல பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். பாஸ், நமக்கு கேஜெட் கிடைச்சிருச்சு. ஓகே பாஸ், எங்க ஹோட்டல் டர்க்கியா? ஓகே, நாங்கே நேரா வந்துடுறேன். சிவா, சீக்கிரமா ஹோட்டல் டர்க்கியை நெட்ல சர்ச் பண்ணி பாரு. ஐயோ, நெட்ல ஏன் சர்ச் பண்ணி பார்க்கணும்? அந்த ஹோட்டல் பேரு டர்க்கி. அப்ப அது டர்க்கில தான் இருக்கும். சிம்பிள். ஆதி, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஹோட்டல் பேரு டர்க்கின்றனால அது டர்க்கில தான் இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. சிவா, நீ சர்ச் பண்ணி பாரு. சரிப்பா, உங்க இஷ்டம், போங்க. என்னப்பா சிவா, உன்னோட சர்ச் இன்ஜின் என்ன சொல்லுது? யூர் ரைட் ஆதி. ஹோட்டல் டர்க்கில தான் இருக்கு. பாத்தியா, நான் எங்க சொன்னனோ அது அங்கதான் இருக்கு. நான் எது சொன்னாலும் நீங்க சீரியஸா எடுத்துக்கிறதே இல்ல. ஆனா நான் சொல்றதுதான் எப்பவுமே கரெக்டா இருக்கும். தேங்க்யூ ஆதி. இப்ப நம்ம டர்க்கி போகிறதுக்கு ரெடி ஆகணும். சிவா கண்ணா, நானும் உங்க கூட உதவிக்கு வரேன்ப்பா. அந்த பொண்ணை நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன். அவளை கண்டுபிடிக்கிறதுல நான் உதவி பண்றேன். பாய் பாட்டி, நீங்க ஜாக்கிரதையா இருங்க. நாங்க சீக்கிரமா வந்துடுறோம். இந்த முதல்ல டிப்ப போடி. ஏன்னா நாங்க ரொம்ப பணக்காரங்க. அல்ல ஹபீப், எல்லாரும் வெளில வாங்கோ. வாவ்,
இந்த சிட்டி பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த ஹோட்டல் கூட பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஆமா தானே? நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அந்த கிரேசி ஸ்நாச்சர் இருக்கான்ல, அவன் உண்மையிலேயே ஒரு பிரின்ஸ். தான் கையில நிறைய பணம் இருக்குன்னு அவனுக்கு தலகணம் வேற. ஏதாவது ஒரு விஷயம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா அது எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் பரவாயில்ல வாங்கணும்னு ரொம்ப அடம்பிடிப்பா. அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். டோன்ட் வரி தாத்தா, அவன் ஒரு பிரின்ஸா இருந்தா என்ன, நான் இன்ஸ்பெக்டர் லட்டு சிங். இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம். லட்டு சிங் என்ன பண்ற? வீடு நம்ம வேதாசிட்டு இல்ல, டர்க்கியா? கம்முன்னு வா. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? இப்ப வாய மூடுறியா இல்லையான்னு கேக்குறேன். வாவ், ஹோட்டலுக்குள்ள ரொம்ப அழகா இருக்கு. முதல்ல ரிசப்ஷன் போய் நம்ம ரூம் கீய வாங்கலாம். ஹலோ மேடம். ஹலோ சார், ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ? எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க இங்க தங்கி இருக்காங்க. அந்த ரூம் நம்பர் வேணும். ஐம் சாரி சார், எங்க கெஸ்டோட டீடைல்ஸை அவங்களோட பெர்மிஷன் இல்லாம நாங்க வெளியாட்கள் யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. நான் எதுக்கும் ரெஜிஸ்டர்ல பாக்குறேன். நீங்க வர விஷயத்த எங்க கெஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்களான்னு நான் செக் பண்ணி பாக்குறேன். உங்க பேர் சொல்லுங்க ப்ளீஸ். என்னோட பேரு ஷேர் ஹபீபுல்லா. சாரி சார், எங்களால உங்களுக்கு எந்த டீடைல்ஸுமே கொடுக்க முடியாது. நீங்க என்ன சொல்றீங்க மேடம்? எங்க கிட்டே எங்க கெஸ்டோட ரூம் நம்பரை சொல்ல மாட்டேன்னு சொல்றீங்களே. எனக்கு இது பிடிக்கல. நான் டேபிள் மேல ஏறி வந்து பாக்குறேன். இந்த Dress ரொம்ப டைட்டா இருக்கிறதால முடியல. ஹலோ மேடம், என்ன எங்களை பார்த்து சிரிக்கிறீங்க? இதுதான் என்னோட சூப்பர் ஸ்டைல் மேடம். நான் எங்க போனாலும் நான் போற வழியில அங்க இருக்கிறவங்க பூக்கள் தூவாங்க. ஆனா நீங்க என்னன்னா நான் சொன்ன வேலையை செய்ய முடியாதுன்னு சொல்றீங்க. அப்பா ஜான், நான் இந்த நிமிஷமே இந்த ஹோட்டலை வாங்க விரும்புறேன். இங்க பாருங்க மேடம், இந்த ஹோட்டலோட ஓனரை உடனடியா என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. நான் உடனே இந்த டீலை ஃபைனல் பண்ணி ஆகணும். சார் ப்ளீஸ், நீங்க கோவப்படாதீங்க. எங்களுக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, அதை நாங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். ஏற்கனவே ஒரு கெஸ்ட் எங்களோட ஹோட்டலை வாங்குறேன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. நீங்களும் கொஞ்சமும் மாறாம வாங்குறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன சொன்னீங்க நீங்க? இந்த ஹோட்டலை வாங்குறதுக்கு வேற ஒருத்தங்களும் வந்திருக்காங்களா? மேடம், எனக்கு போட்டியா யார் அது? இந்த உலகத்துல நான் ஒரு பொருள் வாங்கணும் முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன், தெரிஞ்சுக்கங்க. ஆனா என்ன மாதிரியே என்னோட சகோதரன் மட்டும்தான் இருப்பான். அப்படின்னா அவனும் இந்த ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணியிருக்கானா? அவன் எந்த ரூம்ல இருக்கான்? உடனே சொல்ல. 1706. அப்பாஜா, என்னோட சகோதரனும் இங்க தான் இருக்கான். நாம இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க வேண்டாம். நான் அவனோட முகத்தை கூட பார்க்க விரும்பல. வாங்க நம்ம இங்க இருந்து போகலாம். ஆனா ஒண்ணு சொல்றேன்ப்பா, நீங்க 2 பேர் இருக்கிற வரைக்கும் எனக்கு தொல்லையோ தொல்லை. வாங்க வாங்க போலாம். இங்க பாருங்க மேடம், மறந்து கூட நான் இங்க வந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாதீங்க. ஏன்னா யாருக்காவது நான் இங்க வந்திருக்க விஷயம் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் யாரும் இந்த ஹோட்டலை வாங்க இங்க வர மாட்டாங்க. கண்டிப்பா சொல்ல மாட்டேன் சார். நீங்க தயவு செஞ்சு கத்தாம இருந்தா மட்டும் போதும். வாங்க வாங்க, யாரும் இங்க இல்ல. சத்தம் போடாம சீக்கிரம் மறைச்சுக்கங்க, யாரும் வராங்க. என்ன தாத்தா நீங்க? என்னையா பண்ற? பாட்டு கூடாதா? ஆஹா, அற்புதமா இருக்கே. எனக்கு சாக்லேட் வேணும். சரியா க்ளீன் பண்ணுங்க சீக்கிரம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத பொருள் இப்ப என் கையில இருக்கு. ஏன்னா இந்த கேஜெட் அந்த அளவுக்கு மதிப்பானது. பிரின்ஸ், அப்படி அந்த கேஜெட்ல என்னதான் இருக்கு? மெடுசா, இந்த கேஜெட் உலகத்துல இருக்கிற எந்த விதமான டிரான்ஸ்போர்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணும். புரிஞ்சுதா? சைக்கிளா இருந்தாலும் சரி, பைக்கா இருந்தாலும் சரி, காரா இருந்தாலும் ட்ரெயினா இருந்தாலும் சரி. அது மட்டுமா, இதால ஹெலிகாப்டர், ஜெட்டை கூட கண்ட்ரோல் பண்ண முடியும்.
இந்த புட்டிங் நல்லா இருக்குல்ல? அதை கொடுங்க, அதை என்கிட்ட கொடுங்க. கொடுங்கண்ணா. இவங்க ஏன் இவ்வளவு வித்தியாசமா இருக்காங்க? போதும் போயிட்டாங்க. அப்படியா? அப்ப சரி, அப்ப யோசிச்சு சரி. பாரு, இப்போ நான் ஜெயிச்சிட்டேன். உலகத்துல இருக்கிற எந்த சக்தியாலையும் என்ன தோக்கடிக்கவே முடியாது. இப்போ இந்த கேஜெட்டை நம்ம மெயின் டிவைஸ் கண்ட்ரோலோட ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். இதுக்கு மேல டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்பவே நாம இங்க இருந்து போய் ஆகணும். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என் முடியை எதுக்காக இழுத்துட்டு இருக்கீங்க? பசங்களா, இவரு உங்களோட அங்கிள் கிடையாது. நம்ம பக்கத்து ரூமுக்கு போகணும். வாங்க போகலாம். இல்ல, எங்களுக்கு தெரியும் நீங்க அங்கிள் மேல ரொம்ப கோவமா இருக்கீங்கன்னு. அதனால தானே அங்கிள் இல்லைன்னு சொல்றீங்க. எங்க பாட்டி என்கிட்ட சொல்லிருக்காங்க எங்க அங்கிள் ரொம்ப அழகா இருப்பாரு, அப்புறம் பணக்காரரும் கூட. இந்த பசங்க எல்லாம் யாரு? நான் யாருக்கும் அங்கிள்லாம் கிடையாது. முதல்ல அந்த பையனை புடிங்க. அந்த பையன் கேஜெட் எடுத்துட்டு தப்பிச்சு ஓடுறான். என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. இந்த பசங்க இருக்காங்களே. ஹலோ, ஒரு சின்ன பையன் இங்க இருந்து கேஜெட்டை தூக்கிட்டு ஓடி போயிட்டான். அந்த பையனை சீக்கிரம் புடிங்க. இந்த பசங்க எங்க போனாங்க? அப்ப இவங்களும் அந்த பையன் கூட தான் வந்தாங்களா? நோ, இவ சிவாவாச்சே. வாவ், இந்த சைக்கிள் சூப்பரா இருக்கே. அவனை விடாத மெடுசா. அவன் சைக்கிள் ரொம்ப நல்லா இருக்கு. அவன் அத விப்பானான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லு. என்ன பாஸ், நமக்கு இப்ப தேவையானது அந்த சைக்கிள் இல்ல, கேஜெட் தான். நில்லு. அந்த சின்ன பையன் போனா என்ன? இவங்க எல்லாரையும் பிடிச்சிருங்க. அப்புறம் தானாவே அவன் இங்க வந்துருவான். அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ள நாம போயிடலாம். சீக்கிரம் வாங்க. ஓடியாங்க, சீக்கிரம் வாங்க.
டேய் டேய் தம்பி என்னடா பண்ற? சாரி அங்கிள், எமர்ஜென்சிக்காக எடுத்துக்கிட்டேன். சீக்கிரம் எடுத்துட்டு வா, சீக்கிரம். அவனை சீக்கிரம் பிடிங்க. அவன் கையில இருக்கிற கேஜெட் எனக்கு கண்டிப்பா வேணும். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான். மெடியூசா, அந்த சின்ன பையனை விடாத. அந்த கேஜெட்டை புடுங்க. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. மேடம், இந்த லாட்டு சிங்கோட பேர் ஒன்னும் சாதாரணமா ஃபேமஸ் ஆகல. லட்டு சிங் சார், கேஜெட் உங்ககிட்ட தான் இருக்கு, ஓடுங்க. நில்லை, மங்கி கேஜெட் எடுத்துட்டு போகுது சிவா. அச்சோ, இந்த தாத்தா மறுபடியும் பாடி நம்மள பறக்க வச்சிருவாரு. வந்துருங்க, ஓடிரலாம். வாங்க வாங்க. தாத்தா, தாத்தா தாத்தா, உங்களுக்கு இப்ப ரொம்ப அடிபட்டு இருக்கு. உடனே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும் தாத்தா. சிவா சிவா, ஒன்றும் இல்லை கண்ணா, ஏதோ ஒரு சின்ன அடி, அவ்வளோடா, சின்ன அடி. சிவா சரியா தான் சொல்றான் தாத்தா. நீங்க இப்ப ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். ஆமா தாத்தா, நீங்க ரெஸ்ட் எடுக்கணும். சரி கண்ணுங்களா, சரி, நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். தாத்தா, நீங்க எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க. ரோபோட் பிய நான் ஃபாலோ பண்றதுக்காக அனுப்பியிருக்கேன். இப்பவே அவங்களோட லொகேஷனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கேப்டன், சீக்கிரம் நியூயார்க் சிட்டிக்கு போங்க. அட, இவன் இங்கேயும் வந்துட்டானா? ஆமா, இவன் சாதாரண பாயா இல்ல மேஜிக் பாயா? ஃபயர் பண்ணுங்க. இவன் சைக்கிள் ரொம்ப சூப்பரா இருக்கு. இவன் எவ்வளவுக்கு விப்பான்னு கேட்டு சொல்லு. பாஸ், அவன் சைக்கிளை விக்கிறவனே இல்ல. நம்ம கிட்ட இந்த கேஜெட்டை எடுத்துட்டு தப்பிச்சு ஓட பாக்குறான்.
என்னால இதை நம்பவே முடியல. இந்த சின்ன பையன் மிசைல்ஸ் கிட்ட இருந்தே தப்பிச்சிட்டான்னா கண்டிப்பா இவன் என்னோட இடத்துக்கும் வந்து தொல்லை பண்ணுவான். இவனை ஏதாவது பண்ணணும். சப்மரைன் மோட ஆக்டிவேட் பண்றேன். அடடா, இந்த மோட் ஏன் ஆக்டிவேட் ஆக மாட்டேங்குது? ஓ கம் ஆன், ஆக்டிவேட் ஆகு ப்ளீஸ் ப்ளீஸ். எஸ், ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அட, இவன் இங்கேயும் வந்துட்டானா? இது என்ன கொடுமை? சப்மரைனாவும் ஆக்கிட்டானே. இந்த பையனோட சைக்கிள் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. எனக்கு இவனோட சைக்கிள் ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. இது தண்ணிலேயே ரொம்ப சூப்பரா போகுது. நம்மளுடைய இவ்வளோ பெரிய சப்மரைன் வேலையே அது செய்யுது. நான் சொல்றதை கேளு, நாம இவனோட சைக்கிளை விலை கொடுத்து வாங்கிருவோம். மெடியூசா, வாய்ப்பு கிடைச்சதும் டீல ஃபைனல். நோ பாஸ், உங்களுக்கு சிவாவோட சைக்கிள் வேணுமா இல்ல நம்மளோட கேஜெட் கைக்கு வரணுமா? எனக்கு சிவாவோட சைக்கிள் இல்ல இல்ல இல்ல, கேஜெட் தான் எனக்கு முக்கியம். கேப்டன், அவன் கதையை முடிச்சிருங்க. ஏரோப்ளைன் மோட ஆன் பண்ணு. எஸ் சார். என் சைக்கிளை இப்ப எப்படி ரெடி பண்றது? கவலை விடு சிவா, நாங்களும் உன் கூட தானே இருக்கோம். லெட்ஸ் டு வா சிவா, உன் சைக்கிளை இவ்ளோ சூப்பரா மாத்திட்டியே. இப்ப அவங்க இருக்கிற லொகேஷனை நாம கண்டுபிடிச்சாகணும். கிடைச்சிருச்சு. அவங்க இப்ப நியூயார்க் சிட்டிக்கு போயிருக்காங்க. லட்டு சிங் அங்கிள், நாமளும் இப்ப அங்க போயாகணும். போலாம். நீ வேணா பாரு மெடியூசா, இந்த கேஜெட்டால இந்த உலகத்திலேயே எனக்கு தான் அதிகமான சக்தி இருக்கும். சரி வா, இந்த கேஜெட்டை இப்ப நாம லோட் பண்ணலாம். ஆன்.
உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய விலை மதிப்புள்ள பொருட்களை நான் வாங்கியிருக்கேன். ஆனா இன்னைக்கு என்கிட்ட இருக்கிறது விலை மதிப்பில்லாத ரொம்ப அற்புதமான பொருள். இதுக்கப்புறம் உலகத்துல இருக்கிற எந்த சக்தியாலையும் கிரேசி ஸ்நாச்சரை தோக்கடிக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பாஸ். தேங்க்யூ மெடியூசா. இதுக்கப்புறம் கேஜெட்டை ட்ரை பண்றதுக்கு ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண மாட்டேன். எவ்ரிபடி கெட் ரெடி. வாங்க பசங்களா, நீயா சக்தியில ஃபர்ஸ்ட் செல்ஃபியா எடுத்துக்கலாம். இந்த ஊரு என்னப்பா இவ்வளவு பெருசா இருக்கு? இந்த ஊருக்குள்ள அந்த கிரேசி ஸ்நாச்சரை எப்படி பிடிக்க போற சிவா? தாத்தா, ஒரு இடத்த பத்தி நமக்கு தெரியாத வரைக்கும் தான் அந்த இடம் வித்தியாசமாவும் நமக்கு புதுசாவும் இருக்கும். என்னோட ரோபோட் இப்ப கூட எனக்கு லொகேஷனை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கு. நாம அங்க போகலாம். உங்களுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? என்னால இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. ரெடி ஆகிக்கிட்டே இருக்கு சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும். சார் ஓவர் சார், கொஞ்சம் இங்க வந்து பாருங்க சார். கேஜெட் சிக்னல் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எஸ் எஸ், நான் ஃபர்ஸ்ட் இதோ இந்த மோட்டார் சைக்கிளை வச்சு டெஸ்ட் பண்றேன். இந்த டெஸ்ட் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா காரை வச்சு டெஸ்ட் பண்றேன். அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர், அதுக்கப்புறம் ஏரோப்ளேன், அதுக்கப்புறம் ஐ கான்ட் கண்ட்ரோல் மை செல்ஃப். இன்னும் சில நொடிகள் தான் இருக்கு. எஸ் எஸ், ஃப்ரீக்வன்சி அதிகமாக்குங்க. Ready friends, we are almost there. எல்லாரும் அலர்ட்டா இருங்க. அவங்க இங்க எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். கரெக்ட் சிவா. சிவா, இவ்வளோ பெரிய ஊர்ல அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவங்கள தேட நமக்கு டைம் கொஞ்சம் அதிகமா தேவைப்படும் சிவா. சிவா, இப்போ நம்ம அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது? Where there is a will, there is a way. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. கொஞ்சம் வித்தியாசமானது தான், ஆனா கண்டிப்பா அது வேலை செய்யும். Get ready to rock and roll. உங்களுக்கு இந்த நியூ பேண்டோட மியூசிக் கண்டிப்பா பிடிக்கும். இந்த ஃப்ரெஷ் டேலண்ட்க்கு சேஸ் பண்ணுங்க. ஏல் கடத்தாண்டி உங்களுக்காக நாங்க இங்க வந்திருக்கோம். ரெடி ஃபார் ஹே ஹே. हाथों में बिजली पैरों में हवा, हाथों में बिजली पैरों में हवा, शक्ति का बदला है शिवा 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 East or west, Shiva, not like the rest. Shiva Shiva Shiva, I'm not pretty best, but Shiva is the best. Shiva 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 Shiva. आंधी हो बगुना हो या तूफान हो, रोक नहीं सकता कोई आजकल से। बड़े बड़ों की नाक कटती है, बच्चा न बुलाना कोई अंकल से।
கமான் கமான், நீ வேலை செய்யணும். கமான் கமான், ட்ரை அகைன், ட்ரை அகைன். वो कड़क बातें जब पार करता है, हर चुटकी में आसमां पार करता है, साइकिल है जादूगी. இப்போ நம்ம இந்த ஈவென்ட் லைவா காமிச்சிட்டு இருக்கோம். சிவா ரொம்ப நல்லா பாடுறாரு. இட்ஸ் a nice song. यार करता है, वो डरता नहीं है किसी से बेजरा. மேடம், அந்த குட்டி போய் சிவா இங்கே வந்துட்டான். நம்மள தேடி இங்க வந்துட்டான். அவனை நான் என் கண்ணால பார்த்தேன். பாஸ் பாஸ், இங்க பாருங்க சிவா. நீங்களே பார்த்திருப்பீங்க, ஒட்டுமொத்த கிரவுடும் சிவாவா பாராடி கொண்டாடிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம இப்ப சிவா கிட்ட பேசலாம். ஹலோ சிவா. ஹலோ. எல்லாரும் தெரிஞ்சுக்க துடிக்கிற விஷயம் என்னன்னா, நீங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க, அப்புறம் எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? Hello everybody, I'm Shiva and these are my friends Reva, Adi and Yudi. நாங்க ஒன்றும் ப்ரொஃபஷனல் மியூசிஷியன்ஸ் கிடையாது. ஆக்சுவலி எங்களோட ஒரு ஃப்ரெண்டை தேடிக்கிட்டு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். அவன் என்னோட ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு பொருளை திருடிட்டு நியூயார்க் சிட்டிக்கு வந்திருக்கான். என்னத்தை திருடிட்டு அவர் நியூயார்க் வந்திருக்காரு? ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான ஒண்ணு. வி ஹோப் நாளைக்குள்ள அந்த ஃப்ரெண்ட் எங்களுக்கு கிடைச்சிருவான். நாளைக்குள்ள அந்த கேஜெட் எங்க கையில இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை கிடைக்கலன்னா நாளைக்கு நாங்க ஹோட்டல் பிரசிடென்ட்ல பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல மற்ற விஷயங்களை கிளியர் பண்ணிடுறோம். நாங்க நாளைக்கு அங்கதான் இருப்போம். இவன் என்ன இப்படி இருக்கான்? ஒரு சின்ன பையன் எல்லாருக்கும் முன்னாடி கிரேசி ஸ்நாச்சருக்கு சேலஞ்ச் கொடுக்கறான். இவன் மட்டும் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல நம்ம ரகசியத்தை சொல்லிட்டான்னா அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு போயிடும். நாட்டுல இருக்கிற எல்லா கவர்மெண்ட்டும் நம்மள தேடுவாங்க. அப்புறம் நம்ம கதையை ஒரேடியா முடிச்சிருவாங்க. நாளைக்கும் இன்னைக்கும் நடுவுல நிறைய டைம் இருக்கு பாஸ். ஹோட்டல் பிரசிடென்ட் ஒன்னும் இங்க இருந்து நிறைய தூரத்துல இல்ல. பைக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எஸ் எஸ் எஸ். எஸ் எஸ் எஸ், என்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆகுது. மெடியூசா, நீ சரியா சொன்ன. நாளைக்கும் இன்னைக்கும் நடுவுல நிறைய நேரம் இருக்கு. அவன் நல்லா ஃபைட் பண்றான். என்னோட மோட்டார் சைக்கிள் கிட்ட எப்படி அவன் ஃபைட் பண்றான் நானும் பார்க்கறேன். எல்லாரும் நல்லா கவனிங்க. என்னோட மோட்டார் சைக்கிள் இதோ வந்துகிட்டே இருக்கு. லட்டு சிங் அங்கிள், நீங்க எங்களை விட்டு தள்ளியே வாங்க. இவ்வளவு நேரம் நாம இங்கதான் இருப்போம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால நிச்சயமா என்ன பிடிக்கிறதுக்கு அவன் என்ன முயற்சி வேணாலும் பண்ணுவான். நாம எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும். நாம மட்டும் அந்த குரூப்ல யாராவது ஒருத்தனை பிடிச்சிட்டா போதும். அந்த பிரின்ஸ் எங்க இருக்கான்னு கேட்டு அவனே நேரா கூட்டிட்டு போய் காட்ட சொல்லி அந்த பிரின்ஸ் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். பைக்கை நம்மள ஏன் சுத்துதுன்னு ஒன்றும் புரியலையே. இது ஏலியன்ஸோ பூதமோ இல்ல. எனக்கு தெரிஞ்சு அந்த பிரின்ஸோட வேலையா தான் இருக்கும். அந்த கேஜெட்டை வச்சு மோட்டார் சைக்கிளை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். நீங்க என்னை விட்டு தள்ளி இருங்க. இங்க இருந்து போங்க. எல்லாரும் தள்ளியே நில்லுங்க.
என்னாச்சு? நல்லா என்ஜாய் பண்றியா சின்ன பையா? ஏன்னா இது ஹேக் கறியில ஹேக் எங்கப்பா போச்சு? இதுதான் உங்க ஊர்ல ஹேக் கறியா? What is this? நான் உங்ககிட்ட எக்ஸ் கேட்கல. ரோட்ல பாத்திரம் எடுக்க மாட்டியா? வாவ் வாவ், இவன் சைக்கிள் சூப்பரா இருக்கு, வாங்கிரலாம். அவன்கிட்ட அத எவ்வளவு விலைன்னு கேள. அவன் விக்கவே மாட்டான். வேணும்னா நீங்க அவனை பிடிச்சு சைக்கிளை வாங்கிக்கோங்க. தேங்க்யூ சிவா. நோ நோ நோ, அவன் என் பைக்ஸை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கான். இதான் நல்ல சந்தர்ப்பம். அவன் கதையை முடிச்சிடலாம். பைக்க பிரிட்ஜ்ல இருந்து தள்ளி விட்டுரு. சிவாவோட கதை முடிஞ்சு போச்சு. நோ பிரின்ஸ், நம்ம ஆளுங்களை உடனே அந்த இடத்துக்கு அனுப்புங்க. அந்த சின்ன பையனை உடனே தூக்கிட்டு வர சொல்லுங்க. சிவா இதுக்கப்புறம் நம்மளால அந்த ஹோட்டலுக்கு போக முடியாது. அவனோட ஆளுங்க கண்டிப்பா அங்க வருவாங்க. ஆனா அந்த ஹோட்டலை நம்ம கண்காணிக்கலாம். அவனோட ஆளுங்க வந்தாங்கன்னா அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணலாம். சிட்டில எல்லாமே ரொம்ப வித்தியாசமா நடந்துட்டு இருக்கு. முதல்ல மோட்டார் சைக்கிள் ஆளுங்களே இல்லாம ஓடிட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் கார் டிரைவர்ஸே இல்லாம ஓடிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா பிளேன் பைலட்டே இல்லாம தானா ஓடி எங்கேயோ போய் லேண்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. ஆனா கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் பின்னாடி யாரோ ஒருத்தர் உட்கார்ந்து ஆபரேட் பண்றான்றது தெரியுது. டவுட்டே இல்ல, இது எல்லாமே ஏலியன்ஸ் தான். நிச்சயமா ஏதோ ஒரு மனுஷன் இத மிஷின் மூலமா தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். இது இப்படியே நடந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை உண்டாகும். அதனால ஹை லெவல் செக்யூரிட்டி மீட்டிங்க்கு கூப்பிட்டிருக்காங்க. யாரும் அங்க போக கூடாது. இது என்னமோ அந்த பிரின்ஸோட வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சிவா, என்ன ஆனாலும் சரி, நாம அந்த கேஜெட்டை எடுத்துட்டு வந்தே ஆகணும். நம்ம அதை வாங்கிடலாம். ஆனா அவங்களோட டென்னை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இதனாலதான் ஹோட்டல் பிரசிடென்ட்க்கு முன்னாடி நாம இன்னொரு ஹோட்டல்ல இருக்கோம். அப்பதான் அவங்க நம்மள தேடி கண்டுபிடிக்க மாட்டாங்க. லட்டு சிங் அங்கிளும் அந்த ஹோட்டலை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காரு. சிவா, இத கொஞ்சம் பாரு. அவனோட ஆளுங்க இங்க வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்குது. நான் போய் அவங்களை இப்ப ஃபாலோ பண்றேன். அதோட நான் எங்க போறேன்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கேன்.
ரேவா, நான் 77C ரோட்ல இருக்கேன். ஓகே சிவா. லட்டு சிங் சார், வண்டியை லெஃப்ட் சைடு திருப்புங்க. ஓகே ரேவா. ரேவா, சி லிங்க்ல வந்துரு. ஓகே சிவா. நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன். இதுதான் நம்மளோட பிளானா இருக்கும். சின்ன பையன் இங்கேயும் வந்துட்டானா? மெடியூசா, சீக்கிரம் அவனை புடி. எல்லாரும் அந்த பையனை போய் புடிங்க. கேஜெட் கைக்கு வந்ததும் அவனை முடிச்சிருங்க. சின்ன பையா, அந்த கேஜெட்டை ஒழுங்கா திருப்பி கொடுத்துட்டு போயிடு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. பிடிங்க அவனை, ஃபாலோ பண்ணுங்க அவனை. என் கேஜெட்டை அவன் திருடிட்டான். ஆனா இப்போவும் லேட் ஆகல. 6 hours வரைக்கும் ரிசர்வ் எனர்ஜில என்னோட மிஷன்ஸ் வேலை செய்யும். என்னால எந்த காரையும் பிளேனையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். சிவாவுக்கு பறக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்ல. அவன் பறக்கும் போதே அவனோட கதையை நான் முடிச்சிடுறேன். போய் அவனை ஃபாலோ பண்ணுங்க. ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, 6 மணிக்குள்ள அந்த கேஜெட் நமக்கு கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் இங்க பிளாஸ்ட் ஆயிடும். அதனால 6 மணிக்குள்ள அந்த கேஜெட்டை எப்படியாவது இங்க எடுத்துட்டு வந்துருங்க. கம் ஆன் கைஸ், இன்னும் 6 மணி நேரத்துல எப்படியாவது அந்த கேஜெட்டை நம்ம திரும்பி கொண்டு வரணும். வாங்க. இதுக்கப்புறம் நீ எப்படி தப்பிக்கிறேன்னு நானும் பார்க்கிறேன் சிவா.
திங்ஸ் எல்லாம் இப்ப உன் பக்கமா தான் வந்துட்டு இருக்கு. தேங்க்ஸ் ரேவா. கேஜெட் பாத்துக்கோ, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதோ அங்க பாருங்க, காரை டர்ன் பண்ணுங்க சீக்கிரம். எஸ் எஸ், ஒரு வழியா சிவாவோட கதையை நான் முடிச்சிட்டேன். நோ, இப்படி நடக்க கூடாது. மெடியூசா, அவனோட கதையை முடிச்சிரு. சிவா, நீ மறுபடியும் தப்பிக்க முயற்சி பண்ண நாங்க உன்னை சுற்றுவோம். நில்லு நில்லுன்னு சொல்றோம்ல. ரேவா, நீங்க அமைதியா இங்க இருந்து போயிடுங்க. இவங்க இன்னும் உங்க யாரையும் பார்க்கல. நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். ஆனா சிவா உன்னை தனியா விட்டுட்டு நாங்க எப்படி போவோம்? அந்த கேஜெட்டை காப்பாத்துறது தான் இப்ப ரொம்ப முக்கியம். போங்க போங்க, என்ன பத்தி கவலைப்படாதீங்க, நான் திரும்ப வந்துடுவேன். இதுல இருந்த கேஜெட் எங்க? ஓஹோ, பிளேன் கிராஷ் ஆனப்போ அங்க ஏதோ கீழே விழுந்த மாதிரி இருந்தது. அப்போ பேக் திறந்து அதுல இருந்து விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். கேஜெட் அங்கதான் விழுந்திருக்கும். சிவா நில்லு, இல்லனா சுற்றுவேன்னு சொன்னல. போங்க. சீக்கிரம் வாங்க, வெளிச்சம் வந்துருச்சு. நாம இங்க இருந்து போய் ஆகணும். தாத்தா, நீங்களா? இந்த இடத்த லட்டு சிங் தான் சொன்னாரு. ஆனா நீ சொல்லவே இல்லை பாரு. சிவா அவர் ரொம்ப மோசமானவன்பா. அதனால தான் உங்க அப்பா கண்டுபிடிச்ச இன்னொரு கேஜெட்டை நான் இங்க கொண்டு வந்தேன். இதை நீ போட்டுக்கிட்டா அவனுக்கு எடுத்து சண்டை போட முடியும்.
இந்த கிளவுஸ்லயும் ஷூஸ்லயும் நிறைய சக்தி இருக்கு. இத போட்டுக்கிட்டு நீ இரும்பையே அடிச்சு உடைக்க முடியும்பா. தாத்தா, ஆனா இப்போ இது எனக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். கேஜெட் நம்ம கையில தான் இருக்கு. இப்ப நம்ம திரும்ப போக வேண்டியதுதான். இப்ப யார் வந்திருக்கான்னு பார்க்கலாம். சிவா, உனக்கும் எனக்கும் எந்த ஒரு விரோதமும் இல்ல. அதனால அந்த கேஜெட்டை என்கிட்ட கொடுத்துரு. எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சு போச்சுன்னா அப்புறம் அதை நான் எப்படியாவது வாங்கிடுவேன். அப்படி இல்லைன்னா பறிச்சிடுவேன். சரி சொல்லு, அதுக்கு எவ்வளவு பணம் வேணும்? விலைய சொல்லு. இத நான் விற்க மாட்டேன். அப்படின்னா இதுக்கப்புறம் நடக்க போற விஷயத்துக்கு நீதான் பொறுப்பு. முழுக்க முழுக்க நீதான். நம்ம கிட்ட இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள கேஜெட்டை பறிச்சு நம்ம மிஷின்ல ஃபிக்ஸ் பண்ணலன்னா அதுக்கப்புறம் ரிசர்வ் எனர்ஜி ஸ்டாப் ஆயிடும். ஒரேடியா எல்லாமே பிளாஸ்ட் ஆயிடும். வாங்க, சீக்கிரம் ஓடுங்க. தாத்தா, தாத்தா, சிவா காப்பாத்து. ஏன் வளைச்சு வளைச்சு வண்டி ஓட்டுற? ஆட்டாம வண்டியை ஓட்டே. சீக்கிரமா வாங்க, கார்ல ஏறி அவங்கள சேஸ் பண்ணிட்டு போவோம். என்ன இப்படி ஒவ்வொரு காருக்கு அனுப்புறத முதல்ல நிறுத்துங்க. ஒரே கார்ல டிராவல் பண்றேன். அஞ்சு நிமிஷத்துல என்ன பண்றேன்னு பாரு. இது வேறங்க. அந்த கேஜெட்டை என்கிட்ட கொடுத்துரு சின்ன பையா, இல்லனா யாரும் வீட்டுக்கு திரும்பி போக மாட்டீங்க. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். இங்க என்ன நடக்குது?
வெறும் 30 செகண்ட் தான் பாக்கி இருக்கு சார். இன்னும் இந்த விளையாட்டு முடியல சிவா. இதுக்கப்புறம் உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. உடனே அந்த டைலாக் இப்ப சொல்லு பார்க்கலாம். சின்ன பையன்னு சொல்லாதீங்க அங்கிள். சொல்லு பாப்போம். சின்ன பையன்னு சொல்லாதீங்க. உன்னால எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியும் சிவா? சொல்லு. உன்கிட்ட எவ்வளவு பவர் இருக்குன்னு இப்ப காட்டு பார்க்கலாம். சிவாவை விட்டுருங்க, சிவாவை விட்டுருங்க. இப்ப உன்னால என்ன பண்ண முடியும் சிவா? நான் இப்ப உன்னை நசுக்க போறேன். சிவாவை விட்டுருங்க. இந்த கேஜெட்டை நீங்களே வச்சுக்கோங்க. நான் தான் கேஜெட்டை உங்ககிட்ட கொடுத்துட்டேன்ல, அப்புறம் சிவாவை இப்படி பண்ணீங்க? சிவா, இன்னும் ஒரே ஒரு தடவை அந்த டைலாக்க சொல்லு பாப்போம். சின்ன பையன்னு சொல்லாதீங்க அங்கிள். இங்க என்ன நடக்குது? பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். பிரின்ஸ் அங்கிள், சில விஷயங்களை காசுக்காக வித்துற முடியாது. அதே மாதிரி எல்லா விஷயங்களையும் காசை கொடுத்து வாங்கிட முடியாது. இப்பவும் உனக்கு புரியலையா என்ன? வா, உன்னை கம்பி என்ன வச்சு புரிய வைக்கிறேன். ஓ, வேகமா நட. உனக்கு நான் ஒரு சூப்பரான பாட்டை வச்சிருக்கேன் லட்டு சிங்க. வேண்டாம், இன்னொரு தடவை பாட்டை பாடாதீங்க. என்ன ஜெயிலுக்கு சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.